Hello viewers, welcome to Agmal food. ரொம்பவும் டேஸ்டியான வித்தியாசமான முறையில் வந்து லெமன் ரைஸ் வந்து செஞ்சுருக்கேங்க. இது வந்து நம்ம நார்மலாக செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லெமன் ரைஸ் செய்யலைங்க. நான் செஞ்ச முறையிலே நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து வீடியோ வந்து போடலைங்க, அதுக்கோசரம் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேங்க. நான் இன்னுமே வந்து ட்ரை பண்ணுறேன் அதிகமாக வீடியோ உங்களுக்கு வந்து போடுறதுக்கு. நம்ம எடுத்துருக்கிற இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்பவும் இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து சேர்ந்துருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு. இதுக்கு தேவையான அளவு நம்ம கருவேப்பிலையும் வந்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வரமிளகா வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு 4லேருந்து 5 இருக்கும், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பெருங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீட்டு வாக்கில் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். பிரியாணி கட் பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தில் வந்து ஒரு 1.5 வெங்காயம் இருக்கும். லெமன் வந்து எடுத்துருந்தேன், ஒரு 2லேருந்து 3 இருக்கும். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 எடுத்துங்க, நான் வந்து 2 எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் இருக்குது. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்புறமா எடுத்துடணும். கொஞ்சம் சைட் டிஷ்க்கோசரம் நம்ம கொஞ்சம் வத்தல் வந்து ஃபஸ்ட்டில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் போட்ட வத்தல். நல்லாவே வந்து வறுப்பட்டுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி லெமன் ரைஸோடு சாப்பிடக்குள்ள நல்லாவே இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா நீட்டு வாக்கில் மெலிசாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் போட்டு நல்லா வந்து நம்ம பிரியாணிக்கு வறுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கணும் பொன்வொருளாக. இந்த மாதிரி நல்லா வந்து வறுப்பட்டதும் எடுத்துடலாம். இது எடுக்கக்குள்ளே நல்லா வந்து எண்ணெய்க்கு ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஆற விட்டுடலாம். இது வந்து தனியாக இப்போ வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த முந்திரி பருப்புக்கு இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து வறுப்பட்டதும் இது வந்து தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் அதிகமாக இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் நான் எண்ணெய் தனியாக எடுத்து வச்சிடுறேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் நம்ம இதில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாமே வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம வந்து வேர்க்கடலையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை முதல்ல வந்து வறுத்ததால் நம்ம வந்து அதிக நேரம் இதில் இப்போ வறுக்க போகிறதில்ல. வறுத்த வேர்க்கடலை தான் சேருங்க, நல்லாயிருக்கும். தேவையான அளவு வரமிளகாவும் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் போடக்குள்ளே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கேஸ்க்கு. இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து நல்லாவே வந்து அந்த பச்சை வாசனை போயிடும். நம்ம அதிகமாக வந்து இதுக்கு வந்து கொதிக்க விடக்கூடாது, அதுக்கு தான் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது சாதம் கலக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வைக்கக்குள்ள எவ்வளோ உங்களுக்கு வந்து சாதம் இதில் தேவையோ போட்டுக்கலாம். புளிப்பு வந்து எவ்வளோ தேவையோ நம்ம வந்து அதிகமாக இருந்துச்சுனாலும் கம்மியாக இருந்துச்சுனாலும் நம்ம வந்து பார்த்து வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாவே வந்து தேவையான அளவுக்கு சாதம் போட்டேன். இதில் புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கக்குள்ளே எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, இப்போ இது வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த ஜூஸ்க்கு. இது வந்து 4 பேர் வந்து சாப்பிட முடியும் சாதம். இந்த முந்திரி பருப்பும் வந்து இந்த அனியனுடைய வந்து சேர்த்து தனியாக வச்சுருந்தேன். இந்த மாதிரி வந்து நம்ம கடைசியாக போடக்குள்ளே நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயத்துக்கு வறுத்து போடக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்குங்க, நல்லா புளிப்பாகவும் இருக்குங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். எந்த சேனலில் வந்து நான் விளம்பரம் எதுவுமே இல்லாத எனக்கு தெரிஞ்ச ரெசிபியெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்குங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம வந்து ஹோட்டலில் வந்து எப்படி சாப்பிட்றோமோ அதோட அதிகமான சுவையில் வீட்லேயே வந்து நம்ம வந்து லெமன் ரைஸ் வந்து செஞ்சுருக்கோங்க. இது வந்து நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக வந்து சாப்பிட முடியுங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அது வந்து உங்களுக்கு லிங்க்கு கீழே வந்து கொடுக்குறேங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே நல்லாவே வந்து இருக்குங்க. வியூவருங்க என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த வறுத்த ஆனியனுக்கு நம்ம இதில் வந்து போட்டுடலாங்க. டெக்கரேஷன் ஆட்டம் நல்லாவே இருக்குங்க. நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, இந்த வத்தல் வந்து நல்லாவே வந்து ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிடக்குள்ள இதே மாதிரி வந்து வறுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் ஃபுட்.